வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டு பூஜை அறை எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். வெள்ளிக்கிழமை அதுவுமா நம்ம வீட்ட ஃபுல்லாவே கிளீன் பண்ணிட்டு, மாப்லாம் போட்டுட்டு, சாமி ரூம வந்து அலங்காரம் பண்ண வந்தாச்சு. பூ வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஊர்ல ரூ. 140ன்னு விக்கிறாங்க. அத வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து இப்ப சாமிக்கு வந்து எல்லாமே அலங்கரிக்க ஆரம்பிச்சாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா, விபூதிய தூக்கி தூக்கி போட்டு எல்லார் மூஞ்சிலயும் போட்டுட்டு, அவர் ஃபேஸ்லயும் போட்டு தடவிக்கிட்டு உட்காந்து விளையாடிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு செம்ம ஜாலியா இருக்கு. சாமி கும்பிட்னாலே அவர் ஹாப்பியா ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம தர்ஷத் குட்டிக்கு வந்து டைஃபாய்டு ஜுரம் வந்துடுச்சு. ஸ்கூல் அட்மிஷன் போட்டதுலேருந்து 3 டேஸ் தான் போயிருக்காரு. இன்ன வரைக்கும் போல. 2 வீக்ஸாவே அவருக்கு வந்து உடம்பு சரியில்ல. போய் செக் பண்ணதில சும்மா நார்மல் ஃபீவர்ன்ற மாரி தான் சும்மா போயிட்டு போயிட்டு வந்து சிரப் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது செக் பண்ணது யூரின் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வந்து அவருக்கு வெள்ளை அணுக்கள்லாம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரிப்ஸ் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் நம்ம சாமி ரூம்ல பார்த்தீங்கன்னா, கண்ணாடி வச்சிருக்கோம். அது நம்ம குலதெய்வமா நம்ம வந்து வழிபட்டுட்ருக்கோம். டெய்லியும் காலையிலயும் சாயந்தரமும் அதுக்கு வந்து நம்ம அகல் விளக்கு ஏத்தி வச்சுருவோம் நம்ம வீட்ல. முருகப்பெருமானு சிலை இருக்கு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கோபுரம் வந்து கண்ணாடில. அது வந்து கோபுரத்துக்கும் ஒரு பூஜை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிள்ளையார் வணங்கிக்கோங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து சின்ன கண்ணாடியில ஒரு குபேரன் சிலைய வச்சிருப்போம். அது வந்து காசு நெறையா போட்டு அதாவது இந்த ரூ. 5 டாலர், ரூ. 10 டாலர் இருக்குங்களா? அதுதான் நான் போட்டு வச்சிருக்கேன். தங்க காசு மாதிரி. அதுக்கு ஒரு கண்ணாடி, சின்ன கண்ணாடி அதாவது குபேரர் வந்து அவரையே பார்த்து இருக்கிற மாதிரி வச்சிருக்கோம். காமாட்சி அம்மன் விளக்க ஏத்துறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருக்கு? ஏத்துன பிறகு எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. அந்த சாமியே வந்து நம்ம சாமி ரூம்ல உட்காந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மஞ்ச கலர்ல அந்த திரியோட வெளிச்சத்துல காமாட்சி அம்மன் விளக்கு அவ்வளோ அழகா இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லைங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தர்ஷித் வந்து கற்பூரம் போட ஆரம்பிச்சுட்டாரு. கற்பூரம் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் சாமி ரூம்ல மட்டும் போட மாட்டாரு அவரு. எடுத்துக்கிட்டே போயிட்டு வெளிய வாசல் முதல் கொண்டு காட்டிட்டு வருவாரு. அவர ஃபாலோ பண்ணி நான் போகல வீடியோ எடுக்கிறதுக்காக. நான் பூஜை ரூம்லயே இருந்துட்டேன். எங்க பூஜை ரூம் எப்படி இருக்குன்றதையும் மறக்காம சொல்லிடுங்க. சாமி கும்பிட்டாரு. சாமி கும்பிட்டு அவரால இப்போ முடியல. இல்லைன்னா கீழே விழுந்து சாமி கும்பிடுவாரு. அந்த அளவுக்கு அவருக்கு பக்தி அதிகம் சாமி மேலே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பிட்டாரு. சாமி வந்து கற்பூரம் ஆராதனை எடுத்துக்கிட்டாரு. விபூதி வச்சுக்கிட்டாரு. விபூதி வச்சுக்கிட்டு அந்த விபூதி வச்சது அவர் மட்டும் வச்சுக்க மாட்டார். எல்லாருக்கும் வச்சு விடுவார். அவர் வச்சுக்கிட்டு மீதி எல்லாருக்கும் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாருக்கும் தட்டோடு எடுத்துகிட்டு போய் விபூதி போட்டு விட்டுட்டு தான் வருவார். அந்த அளவுக்கு ஒரு குட் பாய்னே சொல்லலாம். அவ்வளோவா ஒரு சாமி பக்தி அவருக்கு. அதுக்கப்புறம் விபூதிய வச்சுட்டு எப்படி இருக்கு காட்டு எனக்கு வீடியோலன்னு கேட்க வராங்க. இனி என்னோட சேனல்ல பார்த்தீங்கன்னா, விளாக் வீடியோ தான் வரும். சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.